விரும்பாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் இருக்குது. வில்லேஜில் ஒரு மாதிரி கலந்து கொண்டு போகிறேன். அது ஸ்கிரிப்டுக்குள்ளே ஹெவியாக இருக்கும் அந்த மேட்ரு தான். அப்போது நிறைய நியூ டெக்னாலஜியும் அதில் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. அதனால் இப்போ எஸ்கே கிட்ட எல்லா ஒரு டேலண்ட்டுமே அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் சிட்டி சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கெட்ட மாதிரினா அப்படி சிட்டி பாய மாறு, வில்லேஜ்னால் வில்லேஜ் பாய மாறு. அது வந்து நிறைய ஆக்டர்ஸுக்கு கரெக்டாக சிங்க் ஆகாது. இங்கே சவுத்துலலாம் போனீங்கன்னா எஸ்கேக்கு அவ்வளோ கிரேஸுங்க. நீங்கள் விஜயாவே பார்க்குறாங்க எஸ்கே சவுத்தில். நீங்கள் சென்னையை தாண்டி போயிட்டீங்கன்னா எஸ்கேவுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு. ஸோ அதனால் கமல் பார்க்கும்போது இவர்கிட்ட எல்லாருக்கும் போது நம்ம வெளியில் கொண்டு வருவோம் அப்படிங்கும் போது கமலஹாசன் பண்ணக்கூடிய அந்த ஒரு அவர் ஹீரோ பண்ண என்ன பண்ணுவார், அந்த இன்புட்டை இப்போ எஸ்கேட்ட சொல்கிறார். இப்போ எஸ்கேக்கு மிகப்பெரிய என்ன சொல்ல ப்ளஸ்ஸாக அமைக்குது. ஸோ பாசிட்டிவாக இருக்கும் இந்த விஷயங்க. கமலஹாசனுடைய அந்த இன்புட் கிடைச்சா ஃப்ரேமில் நீங்கள் யார் பண்ணியிருக்காங்கன்னு தானே பார்ப்பாங்க. ஒரு இயக்குனர் பண்ணிட்டாங்க, அந்த இயக்குனர் வந்து ஸ்க்ரீனில் வந்தால் தான் அங்கே பார்க்கும்போது ரஜினி விஜய் அடிப்பான், கிளாப்ஸ் அடிப்பான். அந்த ஒரு ஆசையில் தான் ஸோ இப்போ இருக்கிற இயக்குனர்லாம் நம்மளும் ஹீரோவை கிளாப்ஸ் வாங்கணும் ஒவ்வொருத்தரை ஹீரோ வர்றாங்க. அதில் எஸ்கே பொறுத்த மட்டும் கமல் வந்து ஒரு குருவாக இருக்கார்.